தமிழ் சினிமாவில் 90களில் கதாநாயகனாக அறிமுகமாயிருந்தவர் தான் சரவணன் அவர்கள். இவர் சித்தப்பு சரவணன் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். அமீர் இயக்கத்தில் பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக்கு சித்தப்பாவாக நடிச்சிருப்பார். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த துணை நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதும் வாங்கியிருந்தார். 1991 வைதேகி வந்தாச்சு அந்த படத்தின் மூலியமா கதாநாயகனாக அறிமுகமாயிருந்தார். அதுக்கப்புறம் பொண்டாட்டி ராஜ்யம், மாமியார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்திருந்தாரு. சினிமாவில் எல்லாருமே வெற்றி அடைவாங்கன்னு சொல்ல முடியாது, சில சறுக்கல்களும் இருக்கும். அதே மாதிரி தான் அவருக்கும் ஒரு சில சறுக்கல்கள்லாம் இருந்துச்சு. 2003 தாயுமானவர் அப்படின்ற படத்தை டைரக்டும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய படம் அவருக்கு சரியாக ஓடாத காரணத்தினால சின்னத்திரை சைடு வந்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டாரு. அவர் பேசின நிறைய கருத்துக்கள் சர்ச்சையாகி அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியிருந்தார். அதுக்கப்புறமா நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி படத்துலையுமே விஜய் சேதுபதி சாரோட அப்பாவா நல்லா நடிச்சிருப்பாரு. அண்ட் இப்போ வெப் சீரிஸ்லையுமே நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி திரை வாழ்க்கை ஒரு சைடில் இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் சாரோட முதல் மனைவியான சூர்யா ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க காவல் நிலையத்துல அவரோட கணவர் அப்புறம் 2வது மனைவி சேர்ந்து அடிச்சு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடா அவங்க பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டுட்டு 2019 ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 லட்சத்துலவும் அவங்க அடகு நடிச்சிட்டு எல்லாமே போக ஒண்ணுமே இல்லைங்கிட்ட எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் பண்ணலை. கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இது பூனமல்லியில் டைவர்ஸ் நோட்டீஸ் அவங்க தான் அமைச்சிருக்காங்க. நான் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, கோர்ட்டுக்கும் ஆஜராகிறதில்லை. சரவணன் என்னை துரத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத இருந்தப்போ நான் அவருக்கு துணையாக இருந்தேன். அவருக்கு வெற்றிக்கு பின்னால் நானும் இருக்கேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 2வது மனைவியோடு சேர்ந்துட்டு அவங்கள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரே வீட்டில் இங்கிட்டும் அங்கிட்டும் இருக்கும். இடையில ஒரு கிரில் கேட்டு தான் இருக்குது. கிரில் கேட்டை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அடிக்கிறாங்க, என்னை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட முதல் மனைவி ஒரு சுங்க வரித்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. வீடு என்னோடதான்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னும், அந்த வீட்டுக்காக 10 லட்ச ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள டிவோர்ஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி சரவணன் அவர்கள் கேஸ் போட்டிருக்காங்க. பதிலுக்கு சூர்யா ஸ்ரீயும் சரவணன் மேல நிறைய வழக்கு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 60 வழக்குகளுக்கு மேல அவர் கோர்ட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் தான் போய் நின்னேன். ஒரு 4 வழக்குகள் தான் அவர் தலையை காட்டிட்டு போயிருப்பாரு. இப்போ டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட செலவுக்கு சரவணன் எந்தவித காசுமே கொடுக்கறது இல்ல. என்னோட சொந்தக்காரங்க தான் எனக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பட வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சப்ப அவருக்கு உறுதுணையா நான் தான் இருந்தேன். அவர் காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட சமயத்தில் நான் தான் அவருக்கு காசு கொடுத்து கவனிச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ என்னை கவனிச்சுக்க யாருமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவரை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் தான் குழந்தை பெற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சரவணன் அவர்கள் திவ்யா ஸ்ரீயை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சூர்யா ஸ்ரீ அவங்கள காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அவங்களோட உறவுல இருந்ததாகவும் 3 வருஷத்துக்கு கழிச்சு தான் அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்ரீதேவியோடையும் அவர் உறவுல இருந்து அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒத்துக்க வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆம்பளை குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சம்மதிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது விவாகரத்து வாங்காம 2வது திருமணம் பண்ணியிருக்காரு. இப்போ என்னோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு சரவணனும் ஸ்ரீதேவியும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாருமே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ ஒரு பெரிய தொகை அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த தொகையில சூர்யா ஸ்ரீக்கு எந்த விதமான பங்குமே கொடுக்கல அப்படின்ட்டும், இப்போ ரீசெண்டா நடிச்சிட்டு இருக்க படங்கள்ல இருந்து வர வருமானத்தை அவங்கள்ட்ட கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் ஜீவனாம்சம் வேணாம் அப்படின்ட்டும் ஒரே செட்டில்மெண்டா வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 40 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியும் புகார் கொடுத்திருக்காங்க.